இந்த ராஜி கூடிய சீக்கிரம் இந்த சுடரோட கேஸில் சிக்கணும். விஜய் மல்லிக்கும் இந்த சுடரோட கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. சுடரோட இறப்பின் பின்புலத்தில் என்னதான் நடந்தது, சுடர் உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்க இறந்துட்டாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப நாளாகவே சஸ்பென்ஸாகவே வச்சிட்ருக்குறாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சஸ்பென்ஸை கொண்டு போவாங்க அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்ச நாள் கதிரேசன் தான் இதன் பின்புலத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ ராஜி மேலே அந்த சந்தேகத்தை திருப்பி இருக்கிறாங்க. ஏன்னா கவின் இப்போ ராஜிக்கு அடிக்கடி கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த ராஜி முதல்ல அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை, ஏதோ ஒரு ராங் கால் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஆனால் இப்போ போதிய ஆதாரத்தோடு இப்போ ஒரு பார்சலை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க கவின் அப்படிங்கிறதால இந்த ராஜி பயத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே சுடர் அந்த வீடியோவை வச்சு தான் மிரட்டி இருப்பாங்க. ரேணுகாவோட இறப்புக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. உனக்காக தான் நான் ரேணுகாவோட கதையை முடித்தேன், ரேணுகாவோட இடத்துல ஒன்றை வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணினேன், நீ என் மேலேயே சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா கிட்ட ஒரு டைம் ஃபோனில் பேசியிருப்பாங்க. அதை வீடியோ எடுத்து தான் சுடர் ராஜி கிட்ட அடிக்கடி மிரட்டி அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆதாரத்தை தான் இப்போ பென்ட்ரைவ் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க. இதை பார்க்கவுமே ராஜி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு 50 லட்ச ரூபாய் பணங்கிறது அவ்வளோ சாதாரணமாச்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப கவின் திரும்ப ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ மற்றவங்களோட உயிர் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கவின் கேட்குறதுலையும் நியாயம் இருக்க தான் செய்து. 50 லட்ச ரூபாய் பணங்கிறது உனக்கு பெருசாக இருக்குதா அப்படிங்கிறப்ப ஒரு உயிர் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ராஜிக்கு ரொம்ப சாதாரணமாக போச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே யோசிக்க தோணுது. இந்த ராஜி எப்போ தான் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் மயிலுக்கு வேற சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மல்லியை மழை வைக்கணும், மல்லியை மனசு நோக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் இடத்துல இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறதால இப்போ மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள அனுப்பியுமே வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ மயில் தினேஷ் கிட்ட மாட்டுவாங்களா, விஜய் காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.